தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தனது ஆதரவாளர்களை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அனுப்பி வைத்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தனது ஆதரவாளர்களை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அனுப்பி வைத்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதியிலும் அதிமுக படுதோல்வி அடைந்தது. 2021ஆம் ஆண்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. தற்பொழுது அந்த 5 தொகுதிகளிலும் அதிமுக மண்ணை கவ்வியது. அதிமுக 10 தொகுதியிலும் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. மதுரை அதிமுக திவாலாகிவிட்டது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிமுக அதால பாதாளத்துக்கு சென்று விட்டது. குறிப்பாக மதுரையில் அதிமுகவில் 3 முக்கிய முகங்கள் உள்ளனர். செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார். இந்த 3 பேருமே தோல்வி அடைந்தார்கள். 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். தற்பொழுது மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராக இருப்பவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. இவர் 3 முறை மதுரை மேற்கு தொகுதியில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். தற்பொழுது 4வது முறையாக போட்டியிட்டு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். அதிமுகவை சார்ந்தவர்களே செல்லூர் ராஜுக்கு வேலை பார்க்கவில்லை. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய சொல்லி செல்லூர் ராஜு கொடுத்த பணத்தை அதிமுகவினர் அமுக்கிக் கொண்டனர். வாக்காளர்களுக்கு கொடுக்கவில்லை. செல்லூர் ராஜு தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக சொல்லப்பட்டது. ஆனால் தான் என்றும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வழியில் பயணிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எத்தனை முறைதான் எத்தனை கட்சியில் நான் சேர்வேன் என்று செய்தி வெளியிடுவீர்கள் என தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தான் அதிமுகவில் தொடர்வதாக அவர் அறிவித்துள்ளார். ஆனால் செல்லூர் ராஜு தனது ஆதரவாளர்களை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழி அனுப்பி வருகிறார். அதிமுகவில் மதுரை மாநகரில் முக்கியமான தலைவர்களாக இருந்தவர்கள் MS பாண்டியன், கிருஷ்ணன் உள்ளிட்டோர். இவர்களை செல்லூர் ராஜு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. மதுரை மாநகரில் தனது ஆதரவாளர்கள் பலரை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார் செல்லூர் ராஜு. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்று சொல்வார்கள். அந்த மாதிரி சம்பவம் நடக்கப் போகிறதா என்பது தெரியவில்லை. தற்பொழுது செல்லூர் ராஜு ஆதரவாளர்கள் சிறிது சிறிதாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார்கள். செல்லூர் ராஜுவும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது ஆதரவாளர்களை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அனுப்பி வைக்கின்றார்.